எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒவ்வொரு ராஜயோகிக்கும் தனி மனித ஒழுக்கம் முக்கியம். பாருங்களேன், ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு 40 வயசு அந்த பக்கத்துல இருக்கும். அவர் ராஜயோகம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு இதெல்லாம் குத்துமதிப்பா தான் தெரியும், வயசு கூட குத்துமதிப்பா தான் தெரியும், நேரடியா பார்த்ததே கிடையாது. ஆனா அவர் இறைவன் மேல பயங்கர அன்பு, ராஜயோக சேவை நல்லா பண்ணுவார். நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர் ஆகி இந்த ராஜயோக படிப்பினையை ஷேர் பண்ணுவார். நம்ம வீடியோ, தம்பி சரவணகுமாரோட வீடியோ, அண்ணா நகரில் வர வீடியோ, இந்த மாதிரி எங்கெல்லாம் யூடியூப்ல ராஜயோகத்தை பற்றி வீடியோஸ் வருதோ, அதில் இவருக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவார். அதில் எப்படின்னா, சில சோஷியல் மீடியாவில் நிறைய வியூஸ் போயிருக்கோம்ல, 10,000 வியூஸு அதெல்லாம் வந்ததுன்னா உடனே அதை எனக்கு ஷேர் பண்ணுவார். இந்த பர்டிகுலர் தாட் நான் ஷேர் பண்ணும்போது 10,000லாம் வந்திருக்கு அப்படின்னு. இந்த தம்பி ஒரு வாட்டி கூப்பிடும்போது ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு, மாமிசெல்லாம் சாப்பிடுவேன், ஆனாலும் நான் பக்கா சிவபக்தன், நான் சிஸ்டம் ஒழுங்கா ஃபாலோ பண்றேன், அமிர்த வேலை பண்றேன், வாணி படிக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், தம்பி இது விகாரம், கரெக்டா? சாராயம் குடிக்கிறது ஒரு விகாரம், நான்வெஜ் சாப்பிட்றது ராஜயோகிகளுக்கு ஏற்ற விஷயம் கிடையாது. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாரு, சாத்வீக உணவு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அதனால நீங்க இது சொல்றது தப்புன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருக்கிற வீக்னஸ் நான் ஓப்பனா சொல்றேன், நான் யாரும் மறைக்கிறது இல்லைல்ல. இறைவன் என்ன சொல்றாரு, உண்மையா நடந்துக்கோனா உண்மையை சொல்றேன். நான் சொல்றேன், கரெக்ட், உண்மையை சொல்றீங்க. ஆனா என்ன, ஒரு 10-12 வருஷமா சிஸ்டம்ல இருக்கும்போது என்ன பண்ணணும், இதை ஜெயிச்சிருக்கணும்ல. அதாவது மாமிச பழக்கம் அதை ஜெயிச்சிருக்கணும், சாராயம் குடிக்கணும் அதை விட்டுருக்கணும், கரெக்டா? இது ரெண்டுமே விடாம அது கரெக்டுன்ற மாதிரி பேசுறது, அதாவது நான் உண்மையை பேசுறேன் அப்படின்றதுக்காக தப்பான காரியம் பண்ணிட்டு இருந்துட்டு நான் இந்த மாதிரி தான் இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் கோவப்படுறது, விகாரத்துல அதுவும் ஒண்ணு, கரெக்டா? ஆனா கோவம் என் இயல்பு, நான் சிம்மராசிக்காரன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது கரெக்ட் கிடையாது. நம்ம ஒருத்தரை பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு வீடியோ போடுறதே கிடையாது. அப்பவும் இது ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் காலமாயிட்டார். ஏன் காலமானாரு, 40 வயசு கூட மதிப்பு தக்கத, அவர் ஏன் இறக்குறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த சாராயம் குடிக்கிறார் இல்லையா, இந்த பழக்கத்துல அவருக்கு லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு. லிவர் டேமேஜ் ஆகி சரீரம் விட்டுட்டார். ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது நமக்கு தெரியும், சங்கமம் 2036, நம்ம 2024 இருக்கும், இனி 12 வருஷம் தான். இவர் இயற்கையாவே இதே மாதிரி போயிருந்தாருன்னு 40 + ஒரு 12 52. ஸோ சரீரம் விட வேண்டிய வயசு கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, இவர் கர்மாதி தாய் போக வேண்டியவர். எனக்கு தெரியும், அவர் சேவை அவ்வளோ நல்லா பண்ணவர். ஆனா இப்ப என்னாச்சு, சரீரம் விட்டுட்டாரு. சரீரம் விடுறதுக்கு காரணம் என்ன, அவருடைய தீய பழக்கம், தனி மனித ஒழுக்கம் இல்லாதது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த டிராமா டிசைன் இப்படிதான். என்னன்னா, நீங்க நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். இவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் சாராயம் குடிப்பேன், ஆனாலும் பாபாவோட குழந்தையா இருக்கிறதுனால அவர் என்னை காப்பாற்றிடுவார், இப்படி நினைச்சாரோ? எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா நான் இங்க ராஜயோகத்தில் நான் 14-15 வருஷமா இருக்கேன். நான் பாடியிலையும் முகப்பேர்லையும் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 600 ஆத்மாக்கள் கிளாஸ் எடுத்துருவோம். அதுல சில ஆத்மாக்களுக்கு இந்த பழக்கம் இருக்கு, சாராயம் குடிக்கிற பழக்கம் இருக்கு. நிறைய பேர் அவங்களுக்கு இருக்குன்ற பழக்கம் கூட எங்களை ஷேர் பண்ணது கிடையாது. ஆனா ஒரு மாசம் கழிஞ்சு என்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, ஆனா என்கிட்ட இந்த பழக்கம் நான் விட்டுட்டேன், ஸ்மோக்கிங் இருந்தது விட்டுட்டேன். அப்படின்னா என்ன, இந்த விகாரங்கள் விடுறது ரொம்ப 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 ஈஸி. எதை விட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் விடுறது தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தம்பி தான் என்னுடைய மாணவராக வந்தார். அவருக்கு அந்த ட்ரக்ஸோட ப்ராப்ளம் இருந்தது. அதை போராடி 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 எங்களால் ஒரு 6 மாதம் அவரை ட்ரக்ஸ் இல்லாமல் வச்சுக்க முடிஞ்சுது. அதுக்கு என்ன, அவருக்கு பின்னாடியே மேற்பார்வையே இருக்கணும், சொந்தக்காரங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க எங்கேயும் தப்பிச்சு போகாத மாதிரி பார்த்துக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் சேராமல் பார்த்துக்கணும். இதில் என்னென்னு, இடையில எப்பாவது தோத்துறாங்க, அன்னைக்கு போய் நிறைய ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துடுறான். அங்கதான் தோல்வி அடைஞ்சிருக்கும். பாக்கி எல்லாம் இந்த சிகரெட்டு பார்க்க போறது இதெல்லாம் நமக்கு மேக்சிமம் 1 மாசம் தான் எழுந்து வந்துட்டாங்க. அப்ப இந்த ஆத்மாக்கு ஏன் வர முடியல? இவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, இது ஒரு சைடு இருந்தா ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, இதனால நான் வேற யாரும் கஷ்டப்படுத்தல. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரீரம் விட்டுட்டாரா, இவருக்கு எனக்கு தெரியல எத்தனை குழந்தைன்னு தெரியல, 1ஓ 2ஓ, ஒரு 10 வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்றது. இதெல்லாம் என்னோட அனுமானம் தான். ஏன்னா நான் ரொம்ப டீப்பாலாம் பேசுறது கிடையாது, அதனால ரொம்ப கரெக்டா எத்தனை குழந்தைங்கன்னு தெரியாது. ஆனா அவளுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கான்னு மட்டும் தெரியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க
அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சிவனால ஒரு குடிப்பழக்கத்தை கூட நிறுத்த முடியாதா? இப்படி கையில குழந்தைய கொடுத்துட்டு அம்போன்னு போயிட்டாரு. இனிமே நான் தானே இந்த குழந்தைய வளர்க்கணும். இனிமே எனக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? நான் ஆரம்பத்துல நான் ஆரம்பிக்கணுமே. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜயோக சிஸ்டம் மேல ஒரு களங்கம் அந்த அம்மா கற்பிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கரெக்டா? ஏதோ இந்த சிஸ்டம் தான் இவரை இப்படி மோசமாக்கிட்ட மாதிரி பேசுது. பயங்கரமா தவறு இல்ல. பரமாத்மா சொல்ற இது ஸ்ரீமதி படி பாத்தீங்கன்னா, நம்மள விட சிறந்த ஆத்மா ஒருத்தனும் இருக்க முடியாது. நம்மள பரமாத்மா சூத்திரன் வந்து தேவதை ஆகிறார். கரெக்டா? சாதாரண இந்த நேரத்துல நம்மள பிராமணன்றாரு. பிராமணன் 7 நாள் கோர்ஸ் முடிச்சவங்க 5 விகாரம் ஜெயிக்க முயற்சி பண்றவங்க. சோ எனக்கு ஒரு கை ஏந்தி நான் உங்களை கேட்டுக்கிறது என்னன்னா, ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றீங்களா? இந்த தனி மனித ஒழுக்கம் வச்சுக்காங்க. நான் சொல்ற ராஜயோகியை விட்டுருங்க. சாதாரண மனிதன் கூட தனி மனித ஒழுக்கத்தோட தான் இருக்கணும். ராஜயோகி உலகம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா பாக்குது. பரமாத்மா என்ன சொல்றீங்க, ரோட்ல நீங்க நடந்து போனீங்கன்னா உங்களை பார்த்தாங்கன்னா ஒரு தேவதையை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து கையெடுத்து கும்பிடணுன்ற அளவுக்கு ஒன்றும் பேசக்கூட வேணாம். நம்ம முகத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியணும். ஒரு தேவதையை பார்த்த ஒரு ஃபீலிங் வரணும். நம்ம முகத்துல இருந்த ஒரு கருணை பாவம், எல்லா ஆத்மா மேல இருக்க அன்பு, இதெல்லாம் இது இருக்கும். இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் பொதுவா இறந்தவங்களை பத்தி நெகட்டிவா சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா இது ஒரு பாடம் மாதிரி சொல்ல வேண்டிய நிலைமை வந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் நான். ஈஸியா இனி இருக்கிற 12 வருஷத்துல அவர் கர்மாதிதாயி போக வேண்டிய ஆத்மா இப்படி குடிப்பழக்கத்தினால லிவர் டேமேஜ் ஆகி அதனால சரீரம் விடுறாரு. அப்புறம் கிளியர் கட்டா தெரியுது இது சாராயம் தான் காரணம் அப்படின்னு. இது வந்து ஒரு குடிக்காரோட வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். கவலையப்பட்டிருக்க மாட்டேன். குடிச்சாரு செத்தாருன்னு விட்டுருவேன். ஒரு ராஜயோகியா இருந்து ராஜயோகத்தை பிராக்டிஸ் பண்ணி தன்னை ஆத்மானு புரிஞ்சு, ஆனா அந்த அளவுக்கு சேவ் பண்ணியிருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். என்னோட வீடியோ நிறைய ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை வந்து எனக்கு அனுப்புவார். இந்த ஷேர் சாட்ல பாருங்க, அந்த சோசியல் மீடியால பாருங்க எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்லாம் அனுப்புவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கேப்ல கூப்பிட்டுட்டு அவன் பிரச்சனை இல்லை அப்பவும் சொல்லுவார். நான் கேட்டேன், என்ன தம்பி அதை விட்டுட்டீங்களா? நான் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அதை விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அது ஒரு நல்ல பழக்கம். ஸோ ஒரு ராஜயோகியா இருக்கிறவங்க தனி மனித ஒழுக்கத்தோட இருந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதாவது உங்க ஏரியாலேயே நீங்க ஒருத்தர் தான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நினைப்பீங்க இந்த ஏரியாவில் இருக்க ஒருத்தனை நம்மள ஃபாலோ பண்ணல, சிஸ்டமா ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களை ஒத்து பாக்குறாங்க. எதுக்கு ஒத்து பாக்குறாங்கன்னா, இவரோட வாழ்க்கையில என்ன மாற்றம் வருது, இவர் எவ்வளவு ஒழுக்கமா இருக்காரு, இவர் எப்படி தேவதை மாதிரி இருக்காரு, 1000 பிரச்சனை இருக்கான சந்தோஷமா இருக்காரு. இத பார்க்கும்போது ஓ நம்மளும் இதை கத்துக்கணும்பா அப்படின்னு வரணும். இப்ப இன்னைக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, குடியாரு இவரு என்ன நமக்கு நல்ல விஷயம் சொல்லி தர போறாரு அப்படிதானே சொசைட்டி சொல்லணும். இவர் என்னன்னா எல்லார்கிட்ட யாருக்கெல்லாம் போன்ல பேச எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு, ராஜயோகம் சொல்லுவாரு. ஆனா எங்கிட்ட இந்த பழக்கம்லாம் இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப அவங்களுக்கு இவர் மேல என்ன மரியாதை இருக்கும்? இவர் என்ன பண்ணிருக்கணும்? நம்ம கிட்ட எல்லாம் பேசும்போது, அண்ணா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, இதை வந்து வெளியே வரணும், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடு, இப்படி கேட்டதே கிடையாது. அது இருக்குது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ இறைவன் ஸ்ரீமத்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறது எதுக்குன்னா, நீ இந்த வழியில நடந்தா நீ தப்பிச்சேன்னு சொல்றதுக்காக தான். நீங்க மாயின் வழியில போனீங்கன்னா காலி காலி தான். இந்த நாடகம் ரொம்ப கிளியரா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. தப்பு பண்ணா வச்சு செஞ்சு போயிடும். செஞ்சுட்டு போயிச்சே. இப்ப அந்த ஆத்மா இல்லையே, வேற ஒரு சரீரம் எடுத்து வந்து, அப்புறம் வேற ஒரு அம்மா கருவுல வந்து, எத்தனை வயசுல அவருக்கு ராஜயோக நாலேஜ் வந்து, அதுக்கப்புறம் விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் மொத்தமா பாஸ் ஆகிறதுக்கு பிராக்டிக்கலா முடியுமா? நடக்குமா? இது ஒவ்வொருத்தரும் சிந்திச்சா நல்லது. சரியா? இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, சேவைன்னு ஒரு சைடு பண்ணிக்க வேண்டியது, ஒரு சைடு இந்த மாதிரி விகாரத்துல போக வேண்டியது. இறைவன் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த சகோதரியோட நிலைமை நினைக்கும் போது, அவரோட மனைவி நிலைமை நினைக்கும் போது தான். அவங்களுக்கு சிஸ்டத்துக்கு வரணும்னு தோணுமா? இல்லையா? அவங்க இனிமே வாழ்க்கையை 0ல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படி பண்ணுவாங்க? இந்த டிராமால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான பரமாத்மா பார்த்து பாருன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த கஷ்டமான நிலை தேவையில்லைல்ல. அதனால ராஜயோகம் பார்க்குற நீங்க, ப்ராக்டிஸ் பண்ற நீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது விகாரம் இருக்குன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு நாளுக்கு நீங்க ஒரு 10 சிகரெட் பிடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நிறுத்திட முடியாது. நீங்க 8 தான் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே நீங்க வெற்றியை நோக்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். 10 இருந்ததுல 2 8 ஆயிருக்குல்ல, 8 6 அந்த மாதிரி முயற்சி எடுத்துன்னு போங்கன்ற. அப்ப நாளடைவில் நீங்க விட்டுடுவீங்க. ஆனா அதை பத்தியே கவலையே படாம என்னைக்காவது ஒரு நாள் 20 என்னைக்காவது ஒரு நாள் 20 நிறுத்திவான்னு சொல்லி டெய்லி 10 சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால தனி மனித ஒழுக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முக்கியம், ராஜயோக வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உலகம் நம்மள பார்க்குது, நம்மள ஒரு எக்ஸாம்பிளா தேடுது. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டணும். ஓகே, வேற ஒரு தகவல், இது அடிக்கடி நான் சொல்றேன், இருந்தாலும் திருப்பி சொல்றேன். நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் அனுப்புவாங்கன்னா, அண்ணா எனக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, நீங்க யோகா பண்ணணும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. எனக்கு இது வரைக்கும் ஓகே தான், பண்ணலான்னு. நமக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லி அங்க இருக்க ஆத்மாக்களை யோகா பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுவும் ஓகே தான். ஆனா இவங்க சொல்ற எந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிப்பு இல்லைன்னா, ஆனா நான் வீடியோலாம் பாக்குறேன், நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது, அதனால நீங்க தினசரி இவங்களுக்காக யோகா பண்ணுங்க, இப்படி சொல்லும் போதுதான் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படின்னா என்ன, அவங்க கத்துக்கவும் மாட்டாங்களாம், அவங்க ப்ராக்டிஸும் பண்ண மாட்டாங்களாம். நம்ம ராஜயோகா இருக்குது எதுக்குன்னா இவங்களுக்கு யோகா பண்றதுக்காகவும், இதுக்கு தான் வாட்ஸ்அப் குரூப் நடத்துற மாதிரியும். இந்த இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அமிர்த வேலையில நம்ம நிறைய பேருக்கு கனெக்ட் பண்றோம். அதுக்கு இவங்க கூட இவங்க சொல்லும் போதே, இப்ப இவங்க யோகா பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நேற்று நான் பேசினேன், ஒரு 4 பேர் கூப்பிட்டாங்க, அதுல யாரோட கதை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தி இதா இருக்குன்னா, இவங்க சொல்லிதான் நான் யோகா பண்ணணும் இல்லை, நான் நக்குன்னு அப்பவே அவங்க பேசிட்டு இருக்கும்போது யோகா பண்ணிடுவேன். அடுத்த நாள் விசேஷம் அமிர்த வேலையிலும் பண்ணுவேன். இதுக்கு அர்த்தம் நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன்னு கிடையாது. நான் டெய்லி பண்றேன்னா யாருக்கு பண்றேன்னா, நம்ம தொடர்புல வர யாரோ மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை பண்ணவே பண்ணது இல்ல, நார்மலா இருக்க குழந்தை, ஆனா ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கு, அதுக்கு ராஜயோகம்னா என்ன தெரியாது, மெடிடேஷன் என்ன தெரியாது, ஏன் பிறந்தோன்னே தெரியாது, அப்படி வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு நான் பண்ணுவேன். வயசுல பெரியவங்க 60 70 ஆயிடுச்சு, கோமா மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல படுத்த படுக்கையா இருக்காங்க ஹாஸ்பிட்டல், இவங்களுக்கு நான் பண்ணுவேன். இது நானா வாலண்டியர் பண்ணி பண்ணிடுவேன். இது அவங்க சொந்தக்காரங்க கூட சொல்லணும் அவசியம் கிடையாது. நான் இன்னைக்கும் ஒரு 10 பேர் லிஸ்ட் வச்சிருக்கேன், நான் டெய்லி பண்றேன். இத்தனைக்கும் அவங்க என்ன கேட்டுக்கிட்டதுனால கிடையாது, நானா விரும்பி பண்றேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்கணும்னு தோன்றதுனால. இங்க என்ன கேட்கறவங்க ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க, நான் ராஜயோகம் பிராக்டிஸும் பண்ண மாட்டேன், யோகாவும். அப்ப என்ன நம்பிக்கை வருது உங்களுக்கு? அவங்க நினைக்கிறேன் டெய்லி ஒரு பண்றதுனால இறைவன் பாருங்களேன், இறைவன் எல்லாருக்கும் அப்பா, உங்களுக்கும் அப்பா, எனக்கும் அப்பா தான். நம்ம தினசரி பண்றதுனால நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். நீங்க கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகும், ஏன்னா உங்க அப்பா தானே. அது ஃபார்மலாலாம் இல்லைங்க, இங்கிலீஷ்ல புரோக்கன் இது இல்லாம சென்டென்ஸ் இல்லாம நல்லா ஒழுங்கா பேசணும் அப்படிலாம் இறைவன் எதிர்பார்க்குற. உங்க மனசுல இருக்கிற குமரல்களை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து வைங்க, அவ்வளவுதான். சத்தம் போட்டுலாம் பேச வேணாம், மனசால எண்ணங்களால சொன்னா போதும், அது இறைவனுக்கு போய் சேர்ந்துரும். ஸோ தயவு செய்து இந்த மெசேஜ் கேட்கறவங்க நீங்களும் பண்ணுங்க, அப்புறம் எங்களை கேளுங்க, அதுதான் கரெக்டா இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம அன்னைக்கு பண்ணுவோம், கேட்குற எல்லாருக்கும் பண்றோங்க, ஆனா இந்த மெத்தடு சரியில்லைன்ற. அதாவது நாங்க பண்ண மாட்டோம், எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கேட்டா எங்களுக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாதுன்னு சொல்றேன், கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு சொந்த அக்காக்காக கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க அக்காவுக்கு அவங்க கனெக்ட் பண்றதை விடவா நம்ம அதிகமாக கனெக்ட் பண்ண போறோம்? அவங்க ஹாஸ்பிட்டலே இருக்காங்கன்னு வச்சுக்க பாத்துக்கிறதுக்காக, அவ காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் எப்பெல்லாம் தோணுது இறைவனை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம்ல. அது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை நாங்கள் அமிர்தங்களை ஒரே ஒரு அடி பண்றது கனெக்ட் ஆகுமா? கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.